கனடாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. பிரதமர் மாகாணி ஜூலை 9ஆம் தேதி நேற்றைய தினம் மத்திய கிழக்கு நாடான சவுதி அரேபியாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது பட்டத்து இளவரசருடன் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, கலாசார மற்றும் அறிவியல் முன்னுரிமைகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் கனடா சவுதி அரேபியா ஒருங்கிணைப்பு குழுவை நிறுவுவதற்காக பிரதமர் மாகாணியும் சவுதி அரேபிய மன்னரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு முதல் இருதரப்பு வர்த்தகம் 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது என்பதனை இந்த இரண்டு தலைவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றனர். இருவழி முதலீட்டை ஊக்குவிக்கவும், எண்ணெய் அல்லாத ஏனைய பொருட்களின் வர்த்தகத்தை அதிகரிக்கவும், நிதி நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் அவர்கள் ஒப்புக் கொண்டிருக்கின்றனர். ஒரே வருமானம் அல்லது சொத்து இரண்டு நாடுகளிலும் வரி விதிக்கப்படுவதை தடுக்கும் இரட்டை வரிப்பு விதிமுறையை நீக்குதல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் அவர்கள் ஒப்புக் கொண்டிருக்கின்றனர். நிபுணத்துவத்தை பயன்படுத்துவது குறித்து இரண்டு தலைவர்களும் விவாதித்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கனடாவும் சவுதி அரேபியாவும் ஆற்றல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கின்றன.